எதிர்க்கட்சிகள் மேலே ஒரு தவறு இருக்குது. என்ன பிரச்சனைனா, எதிர்க்கட்சிகள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இது வந்து பிஜேபிக்கு 303லேருந்து 240 வந்திருக்குது. என்டிஏக்கு 292 இருக்குது. இந்த தீர்ப்பு சீட்டு குறைவாக கொடுத்தாலும் மக்கள் வந்து பிஜேபிக்கும் என்டிஏக்கும் தான் 3வது முறையாக நாட்டை ஆள்வதற்கான வாய்ப்பை அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இது பிஜேபிக்கு கிடைச்ச மேண்டேட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபிக்கும் என்டிஏக்கும் கிடைச்ச மேண்டேட். பட் சீட்ஸை குறைவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக இருங்க வித் அ வார்னிங், கடிவாளம் போடப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகளுக்கு டபுள் த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் திறம்பட செயல்படுங்க, அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து துரதிருஷ்டவசமாக, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த தீர்ப்பை ஏற்க மறுக்கிறது. அவங்க மனசளவில் என்ன நினைக்கிறாங்க, நீ அப்கி பார் 400 பார்னு சொல்லிட்டு 400 சீட்னு சொல்லிட்டு 240 வந்ததால் நீ தோத்துட்ட, நீ ஆளக்கூடாது, பதவியிலேருந்து இறங்கணுன்றாங்க. இவங்க வந்து இது ரொம்ப அபத்தமான ஆர்குமெண்ட்டு. இந்தியா பிளாக்கோட ஒட்டுமொத்த சீட்டே 234 என்னமோ, வேற பிஜேபியோட தனியாக எண்ணிக்கை 240. இந்த தீர்ப்பு பிஜேபிக்கு கிடைத்த தீர்ப்பு. பிஜேபிக்கு தான் மக்கள் ஆள வாக்களித்திருக்கிறார்கள். பிஜேபின்னா என்டிஏக்கு. இதை முதல்ல எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கணும். இதை எதிர்க்கட்சிகள் அங்கீகரிக்க மறுத்து தேர்தல் முடிவுகள் வெளியில் வந்ததுலேருந்து நாளும் பொழுதும் வெளியிலையும் சமூக வலைதளங்களையும் தொலைக்காட்சிகளிலும் மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்து விட்டார்கள். மோடி ஆளக்கூடாது என்கிற பிரச்சாரத்தை முடுக்கி விட்டார்கள். 2 நாள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்திலும் இதுதான் வந்து பிரதான அம்சமாக வலியுறுத்தப்பட்டது. அதாவது வந்து இவங்க பேசுகிறத உன்னிப்பாக கேட்டால் வந்து யார் ஜெயிச்சா யார் தோத்தானே உங்களுக்கு தெரியாது. இந்தியா பிளாக் ஜெயிச்சிருச்சு, மோடி பிஜேபி தோத்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாடாளுமன்றத்தில் கிரியேட் பண்ணாங்க. அது பிஜேபிக்கு ஒரு வன்மத்தை, கோபத்தை, வெறுப்பை, எரிச்சலை உண்டாக்கியிருக்கு. அதுவும் பிரதமரோட இந்த அணுகுமுறைக்கு ஒரு காரணம். 2வது முக்கியமான விஷயம், பிரதம மந்திரி பேசும்பொழுது முதல் ஒரு 10 நிமிஷம் கோஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்திருக்கணும். 2 மணி நேரமும் தொடர்ந்து கத்துனது என்பது எனக்கு தெரிஞ்சு வந்து அது தவறு. ஏன்னா ராகுல் காந்தி பேசும்போது அவர் பேச அனுமதிக்கப்பட்டார், குறுக்கீடுகள் இருந்தாலும் பேச அனுமதிக்கப்பட்டார். அப்போ அவங்க 292 பேர் இதே மாதிரி உங்களுக்கு வந்து தொடர்ந்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா பேசியிருக்கவே முடியாது ராகுல் காந்தியால். நேற்று எதிர்க்கட்சிகள் பண்ண மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும், கண்டிப்பாக மோடியோட ஸ்பீச்சுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா வந்து மணிப்பூர் கலவரத்துலேருந்து, விலைவாசி உயர்வுலேருந்து, வேலைவாய்ப்புலேருந்து நிறைய பிரச்சனைகளை பற்றி அவர் பதிலே சொல்லலை. எதிர்ப்பை கண்டிப்பாக தெரிவிச்சிருக்கணும். அது எப்படின்னா, முதல்ல ஒரு 10 நிமிஷம், எனக்கு கடந்த காலங்களில் அப்படி தான் நடக்கும், முதல் 10 நிமிஷம் கோஷம் போடுவாங்க, அதுக்கு பிறகு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பிரதமர் பேசின பிறகு, பேசி முடித்த பிறகு இந்த பதில் இல்லைன்னும் போது அதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி போராட்டம்லாம் அவையோட மையப்பகுதி கூட போகலாம். ஆனால் கண்டினியூஸாக 2.25 மணி நேரம் நேற்று மோடி பேசும்பொழுது எதிர்க்கட்சிகள் வந்து அந்த ஊழையிட்டதுன்றது வந்து கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. இது வந்து உங்களுடைய எல்லா நியாயங்களையும் அடிச்சிடுது. எதிர்க்கட்சிகள் வந்து தங்கள் அளவில் கீழே இறங்கி மட்டமான அரசியல் செய்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சிகள் பக்கம் பேசுகிறதுல நியாயங்கள் நிறையா இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். பல பிரச்சனைகளுக்கு மோடி அரசிடமிருந்து பதில் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பை அண்ட் லார்ஜ் எதிர்க்கட்சிகளோட செயல்பாட்டின் நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சபையை நடத்துறது, சபையில் நடந்து கொள்வது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, ஃபங்க்ஷனிங் ஆஃப் பார்லிமெண்ட்ன்றது வந்து அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. ராகுல் காந்தி 1.25 மணி நேரம் பேசும்போது கிட்டத்தட்ட 6 மந்திரிகள் குறுக்கிட்டார்கள். திருப்பதி பிரைம் மினிஸ்டர் 2 தடவை குறுக்கிட்டார். ஆனால் ராகுல் காந்தி பேச அனுமதிக்கப்பட்டார். மோடி வந்து பேசும்பொழுது கண்டினியூஸாக 2.25 மணி நேரமும் ஊழையிட்டுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு கோஷம் போடுறதுன்றது வந்து ஏற்புடையது அல்ல. இது எதிர்க்கட்சிகள் செய்த தவறு. எதிர்க்கட்சியை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் ஆளும் பாஜக நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. நேற்றும் இன்றைக்கும் ராஜ்யசபால, இன்றைக்கு நேற்று லோக்சபால நரேந்திர மோடி அவர்களும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பல்வேறு விஷயங்களை பேசி பதிலடி கொடுத்திருக்காரு. பதிலடி கொடுத்திருக்காரு. ஏன் நீங்க ஏன் அடிங்கிறீங்க? பதில் பேசினாருன்னு சொல்லுங்க. ராகுல் காந்தி சிறப்பாக பேசினார்னா ஒத்துக்கிறீங்களா? இதுவும் பதில். நான் அடினா நான் கேள்விக்கு பதில் கொடுக்கறது அடி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் டு தி பாயிண்ட் பதில் சொல்கிறேன், அது அடி. நான் கொஸ்டின் நரேந்திர மோடி பேசினதை நீங்கள் பதில் அடியாக பார்க்கல. பதிலே இல்லை அது. நீங்கள் பதில் அடியை விடுங்க, அது பதிலே இல்லை. என் தலைவன் என்ன கேட்டான்? 3 பையமே ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட்டாக 3 கேட்டான். சொல்லுங்க. நீட்டுக்கு விளக்கம் கேட்டான் என் தலைவன். என் தலைவன் 2வது என்னது கேட்டான்? மணிப்பூரில் நியாயம் கேட்டான், அக்னிவீருக்கு நியாயம் கேட்டான். இந்த 3 பற்றி ஏதாவது ஒன்றாவது பிரதமர் பேசினார் அந்த 2 மணி நேரத்தில்? நீட் குளறுபடிகளை தடுப்போம் அப்படின்னு தடுப்பாங்க. இப்போ நீட்டு நடந்த பிஜேபி ஜேடியூவை சேர்ந்த ஆள்
நீட்டில் பேப்பர் லீக் பண்ணியிருக்கிறாரு, இதை தான் நாங்கள் பேசினோம். எஸ். அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாரா, பேசினாரா? தடுப்போம் பின்னாடி எல்லாம் விடுங்க, அதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் டிஸ்கஷனுக்கு. அதை பற்றி ஏதாவது பேசினாரா, டீட்டெயில்ஸ் கொடுத்தாரா? ஒரு ப்ரைவேட் சொசைட்டிக்கு எப்படி டெஸ்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டாரா, பேசினாரா? அது பதில். மணிப்பூரில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னாரா? மணிப்பூரில் எலெக்ட் ஆன எம்பிக்கு நைட்டு 12 மணிக்கு டைமு, ஏன்னா யாரும் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் அது யூடியூப்பில் போட்டு 7 லட்சம் பேர் பார்த்துட்டான், அது வேறு விஷயம். ஸோ மணிப்பூரில் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தில் இல்லை. அதை பற்றி நீங்களும் பேசலை, மணிப்பூர்காரன் பேசக்கூடாதுன்னு விட்டு இப்போ ட்ரை பண்ணீங்க. 2வது 3வது அக்னிவீர், அதை பற்றியும் பேசலை. யூஸ் அண்ட் த்ரோனே சொல்லிட்டாரு ராகுல் காந்தி. பிரதமர் இந்த 3த்துக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அந்த திட்டமே இருக்காதுன்னு சொல்லிட்டோம் நாங்க. இந்த 3க்கு ஏதாவது பேசினார்னா பதிலடின்னு சொல்லலாம். எப்படி ராகுல் சொன்னது தப்புன்னு ஆதாரத்தோட காமிச்சிருந்தீங்கன்னா அது பதிலடி. ஒரு குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துல கூட பிரைம் மினிஸ்டரை பேச விடாத அளவுக்கு ராகுல் காந்தியை பேச விட்டீங்களா? நீங்க ராகுல் காந்தியை பேச விட்டீங்களா? 13 வாட்டி குறுக்கிட்டீங்க. நீங்க தான் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டரே குறுக்கிட்டது வந்து ஒரு பெருமையா சொல்றீங்க. நான் சொல்லலையே. பிரைம் மினிஸ்டர் திசை திருப்ப பார்த்தாரு. அவர் மேலே நாங்கள் தாக்குதல் போட்டால் ஹிந்து மேலே தாக்குதல்னு திசை திருப்ப பார்த்தாரு. நீ ஹிந்து இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன பிஜேபி என்ன மொத்த ஹிந்துக்கு குத்தகை வாங்கி வச்சிருக்காங்களா? பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு. பாஜக என்ன மொத்த ஹிந்து சமுதாயத்துக்கு குத்தகை வாங்கி வச்சிருக்காங்க. இந்து மக்கள் ஒரு நாளும் ராகுல் காந்தி பேசின பேச்ச மன்னிக்க மாட்டாங்க. எப்படி ராய்பரேலியில ஜெயிச்சாரு? 2014க்கு முன்னாடி நாட்டுல மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல இல்ல, தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து. அப்படி இங்க தீவிரவாத தாக்குதலே நடக்கல. புல்வாமா எங்க நடந்தது? இல்ல, ஏதோ காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்ற மாதிரி எல்லாரும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 99 மார்க்கு 543 தான் வாங்கிருக்கீங்க, 100 வாங்கல அப்படிங்கிறாரு. 102 சீட்டு 3 பேர் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. திரும்பி எங்கள்கிட்ட வெளில போய் தனியா நின்றவங்க எங்கள்கிட்ட வந்து சேர்ந்து நாங்க 102. முதல்ல அது 102. உங்க கணக்குப்படி 102, பிரைம் மினிஸ்டர் கணக்குப்படி 99. சார் ஜெயிச்சும் போது 99, மீதி 3 பேர் கொண்டு வந்து சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாரு. சரி, பிரதமருக்கு படிக்க தரலன்னா அது வேற விஷயம். சரி, 102 இன்னைக்கு ரைட்டா. நாங்க 400 சீட் ஜெயிப்போம்னு சொல்லியே, நான் 10 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன்னு சொல்லி. நீங்களும் தானே சார் ஆட்சி அமைப்போம்னு சொன்னீங்க. ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு அது ரைட்டு சார். அதுதான் கேக்குறாரு. 400 அப்கி பார் 400 பார் உன்ன கேலரியில நிறுத்துவேன்னு சொன்னேன்னா, நீங்க கேலரியில இருந்தா பார்க்கணும். அடுத்த ஆட்சியில நீங்க எதிர்கட்சி வரிசையில தான் உட்கார்ந்து இருக்கணும். அப்படி சொல்லல அவரு. எதிர்கட்சி கூட சீட் இருக்காது, நீங்க கேலரியில உட்கார்ந்துட்டு இருக்கணும்னாரு. அது போன தடவை. இன்னைக்கு நேத்து பேசும்போது அது விடுங்க, இப்ப சொல்லிட்டாருல கேலரியில எதிர்கட்சிக்கு வந்தாச்சு, எதிர்கட்சியிலே நாளும் கட்சி போயிடுவோம், கவலையப்படாதீங்க. அதாவது அவர் பாடி லாங்குவேஜ் என்னமோ ஒரு நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன், நான் இனிமேல் வேற மாதிரி ராகுல் காந்தி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெறும் 99 சீட் தான். 44, 52, 99. 99க்கு இந்த குதி குதிச்சாருன்னா அப்போ 240க்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுலேயும் இன்றைக்கி பிரதமர் சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க நின்ன கூட்டணி எல்லாமே வலுவான கூட்டணி. அதாவது ஒன்று 40 சீட்டு, 37 சீட்டு, 26 சீட்டு அப்படி ஜெயிக்கிறவங்க. நாங்கள் எங்கள் கூட இருக்கிறோம் 16, 12 சீட்டு. நாங்கள் ரொம்ப வலிமையாக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். ஆனால் அவங்க எங்களை பார்த்து நீங்கள் மைனாரிட்டி, உங்களுக்கு என்ன வேணால் கவர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான ஒரு அரசியல் புரிதல் தெரியல. 2வது அவர் பேசும்போது ஃபோட்டோ காமிக்கிறாரு, அவையில் சொல்கிறாரு, ஓம் பிர்லா சொல்கிறாரு 349 ரூல் படி எந்த ஃபோட்டோவும் காமிக்கக்கூடாதுன்றாரு, காமிக்கிறார். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் காமிக்கலையா அப்படின்னு. சாதாரண உறுப்பினர் காமிக்கிறது வேறு, பிரதமரோ எதிர்கட்சி தலைவரோ அந்த மாதிரி ஒரு மரபு கரெக்டாக பயன்படுத்தணுன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். நேற்று மட்டும் பிரதமர் 3 முறை குறுக்கிட்டார், 2 முறை குறுக்கிட்டார், பயந்து போயிட்டார். அதெல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் அவர் வேற, ராகுல் காந்தி வேறன்று ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர், இன்றைக்கு எதிர்கட்சியின் தலைவர். ஒரு எதிர்கட்சியின் தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்றது வருஷமா யாருக்குமே பிரைம் மினிஸ்டர் இப்படி குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவுல இல்லை. அதாவது அதான் சொல்கிறேன், யாருக்கா ஒருத்தர் குறிப்பிட்டா பார்த்தீங்களா பயந்துட்டாரு. டெரிக் ஓபிரைனுக்கு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், திரிணாமுல் காங்கிரஸ் தான் கொஞ்சம் மோடி கொஞ்சம் கலக்கம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவர் சொல்கிறது அஃபீஷியலாக எலெக்டட் லோக்சபாவோட ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் ராகுல் காந்தி பேசும்போது அவருக்கு நான் கண்ணியத்துடன் பதில் சொல்கிறது என்னோட கடமை, அதுதான் நான் பண்ணதை தவிர பயந்து போயெல்லாம் சொல்லலை அப்படின்னாரு. இன்னொன்று என்னோட இது என்னென்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து சபைக்கு வரணும், இந்த மாதிரி பேசுறதுக்காக இல்லை, நிறைய விஷயங்கள் பதில் அளிக்கணும், நம்ம கேட்கும் போது எந்திரிச்சு பதில் கொடுக்கணும். அப்படியே எக்ஸ்டெம்போ மாதிரி ஒரே ஸ்பீச்சை கொடுத்துட்டே போயிட்டு நாங்கள் எப்படி ஆட்சி தர எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். சீக்கியர் கலவரத்துக்கு பதில் சொல்லுங்கள், உங்கள் தாத்தா என்ன பண்ணார், உங்கள் அப்பா என்ன பண்ணார், எல்லாம் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் ஒரே ஒரு மெமரைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு இது மாதிரி எல்லோரும் ரெடியான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொன்று பாருங்கள்,
அவர் நேற்று பேசும்போது கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தப்பாக எங்களுக்கு தப்பாக தெரிஞ்ச இடத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணோம். இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்களா? ஒரு கண்ணியமான ஒரு அரசாங்கமா, ஒரு எதிர்கட்சியா? ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்ல மாட்டாரா? 99 பேர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் இருங்க, மோடி அவர்களே பேசுன்னு சொன்னது நம்ம தான், வரவே மாட்டார் பேசவே மாட்டாருன்னு சொன்னது நம்ம தான். இன்றைக்கி பேசுகிறாரு, அவர் நல்லா பேச விடுவோம், நமக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும், நம்ம கெட் ஓவர் பண்ணுவோம். இல்லை அவங்க பேசுனதுங்கிறது நீட்டை பற்றி பேசுங்க, மணிப்பூரை பற்றி பேசுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு பேசணும்? இன்னைக்கு என்ன ஜனாதிபதி உரையின் மீது இன்னைக்கு நீட் பத்தின பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு அது இல்லைங்க. அது வந்து அது பிரச்சனை. இப்போ தமிழக சட்டசபையில் பிரச்சனை இல்லையா? கவர்னர் உரை வரும்போது எடப்பாடி அவர்கள் எந்திரிச்சு நீங்க கள்ளசாராயம் பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு பேசிட்டே இருந்தா அவை நடக்காது. நாளைக்கு பேசுங்க. அவர் என்ன சொல்றாரு? நீட்டை கண்டிப்பா பேசுவோம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பேசுவோம். முடியாது, பேசு. அவங்களோட மெயின் என்னன்னா அத்தனை கட்சிக்கும் மோடி அவர்கள் பேசக்கூடாது, பேசாம இருந்தா விமர்சிப்போம், பேச ஆரம்பிச்சா பேச விட மாட்டோம். இப்ப மட்டும் இல்ல, இந்த 10 வருஷமா எதிர்கட்சிகள் இருக்கும் போது எப்படி டீல் பண்ணுவாங்கிறதையே பார்க்காம அப்படி இருந்த பிரைம் மினிஸ்டருக்கு இந்த 240 பேர் டீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டம் சொல்லுங்க? எனக்கு எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறாங்க. ஒரே விஷயம், 2/3 மெஜாரிட்டி, ஹாஃப் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி, இது ரெண்டு தான் கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ண ரெண்டு பலங்கள். ஒன்று சாதாரண பலம், ஒன்று மிருக பலம். 2/3 இருந்தால் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் எது வேணா மாற்றலாம். இது வரைக்கும் யாருக்கு அந்த பலம் வந்ததில்லை. எங்களுக்கு 2014 அந்த பலம் வந்துருச்சு மெஜாரிட்டி, 2019 வந்துருச்சு, 24 வந்துருச்சு. இதில் 240 பேர் சேர்ந்து. அதுதான் குடியரசுத் தலைவர் உரையில இது வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசுன்னு சொல்லக்கூடாது, பாஜகவுக்கு அவ்வளவு பெரும்பான்மை இருக்காங்கிறதான் எல்லாரும் வைக்கிற வாதமா இருக்கு. என்ன பெரும்பான்மை? கூட்டணி ஆட்சி. அப்படி ஏன் வந்து குடியரசுத் தலைவர் உரையிலேயே மென்ஷன் பண்ணல? இது என்ன கூட்டணி ஆட்சி? என்டிஏவோட ஆட்சி. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இல்லாம என்டிஏ ஆட்சி. ஆளும் பாஜகவிற்கு இது வந்து மோடி 3.0 நீங்கள் சித்தரிக்கலாம். ஆனால் இது நீங்கள் 2014 24 இந்த 2 டேர்ம் இருந்தாங்க இல்லையா, அந்த 2 டேர்ம்ல இருந்தது மாதிரி இது ஒரு பெரிய பலம் வாய்ந்த அரசு இல்லை, இது ஒரு பலவீனமான அரசு, நீங்கள் வந்து பழையபடி இங்கே செயல்பட முடியாது என்பதை நினைவூட்டும் விதமான ஒரு பேச்சாகத்தான் இருந்தது. அது வந்து மோடிக்கு மட்டுமான நினைவூட்டல் மட்டும் இல்லை, மோடியின் கட்சியில் வந்து கோட்டாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று மீண்டும் சபாநாயகராக வந்து அலங்கரிக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களுக்கும் ஒரு நினைவூட்டல். அவர் வந்து கேள்வி கேட்டார்ல, இந்த மைக்கோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு, என்னுடைய மைக் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, இல்லை எனக்கு வந்து நெஞ்சை நிமித்து எனக்கு கை கொடுக்கும்போது கொடுத்தீங்க, திரு பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கும்போது பவ்யமாக தலை குனிந்து கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்றது வந்து, அப்போ அந்த சபாநாயகர் என்ற பதவி இருக்குல்ல, இல்ல அவர் ஒரு இலக்கம் கொடுக்குறாருல, என்னோட வயதில் பெரியவர் அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு. அந்த மோடியை விட 10 வயசு பெரியவர், நீங்க தலையை குமிச்சு தான் எல்லாருக்கும் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாரு அவருக்கு. இல்லை அந்த அவையில் இவரை விட மோடியை விட வயதானவங்க இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இப்படி தான் வந்து தலையை குமிச்சு அப்படியே பவ்யமாக தான் வணக்கம் வைக்கிறாரா? கடந்த 2 முறை பிரதமரா மோடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கம்மியான மாதிரி பாக்குறீங்களா? நிச்சயமா உண்டு, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அது இல்லை, மோடி பழைய மோடி தான், பாஜக அரசு தான், இது மோடி 3.0 தான், நாங்கள் இன்னும் அப்படியே தான் இருப்போம், ஜனநாயகத்தை விளிம்பிங்கள்லாம் வந்து காலில் போட்டு மிதிப்போம், நேற்று கூட மோடி வந்து இவர் ராகுல் காந்தி மைக் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம அவர் பேசிய பல்வேறு விஷயங்கள், ஓம் பிர்லா கொடுத்து பேசியது, RSS பிஜேபி கொடுத்ததெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் மன்றத்தில் ஆல்ரெடி லைவ்ல போயிடுச்சு, எல்லாரும் அவங்க பார்த்துட்டாங்க. இன்று இருக்கக்கூடிய நியூ ஏஜ் மீடியாவில் அதெல்லாம் இனிமேல் கண்டெயின் பண்ண முடியாது, அது எல்லா மக்கள்கிட்ட பரவிட்டு தான் இருக்கும். ஆனால் அவை குறிப்பில் ஏறாதனால என்னன்னா பல ஆண்டுகள் கழித்து வந்து அவை குறிப்புகள் எடுத்து பார்க்கும்போது அது போன்ற ஒரு பதிவு இருக்காது. அந்த காரணத்திற்காக தான் அது நீக்கப்படுறது பொதுவாகவே. பட் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்பது, அதை செய்கிறது எல்லாமே வந்து அது பழையாத மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத அந்த நிறுவுவதற்கான அந்த பிம்பத்தை அப்படியே தொடர செய்வதற்கான அந்த முயற்சி தான். மோடி இன்னும் பலமாக தான் இருக்கா அப்படின்னு. அவ்வளோ பலமாக இருந்தால் நேற்றுக்கே ராகுல் காந்தி பேசினப்போ போன தடவை எல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு. இப்போ 2019 24 வரைக்கும், 2014 19 வரைக்கும் 13 அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்காங்களா? பிரதமர் என்னைக்காவது எந்திரிச்சு ராகுல் காந்திக்கு பதில் சொல்லியிருக்காரா? ஏன் நேற்றுக்கு பதில் சொன்னார்? அது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அவங்க ஒரு பக்கம் வாதத்தை முன் வைக்கிறாங்களே, இதெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயின், எலெக்ஷன் பிரச்சாரத்துல பேசுற மாதிரி அக்னிவீரை பத்தி பேசுறீங்க, நீட்டை பத்தி பேசுறீங்க, இதெல்லாம் பேச வேண்டிய அவையா இது அப்படின்னு அவங்க ஒரு வேற எங்க பேசுறது? பார்லிமெண்ட்ல பேசாம அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்யணும்னு, ஒன்றிய அரசனுடைய ஒரு திட்டத்தை ரத்து செய்யணும்னு பாராளுமன்றத்தில் பேசாம வேற எங்க பேசுறது? தேர்தல் மைண்ட் செட்ல இன்னும் ராகுல் காந்தி இருக்காரு அப்படின்ற விமர்சனத்தை நம்ம கடந்துட முடியுமா? அந்த ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த விமர்சனம் வைக்கணும்னா இந்த பிரதமர் மேலதான் வைக்கணும். அவர் தேர்தல் கூட்டத்தை தவிர வேற எந்த கூட்டத்துக்கு வந்ததில்லை. பார்லிமெண்ட்டுக்கே வராத பிரதமர் தானே இவர். 10 ஆண்டுகளில் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாதவர். கேள்விக்கு ஒரு வழக்கமாக நீங்கள் சட்டப்பேரவையில் கூட பார்த்தீங்கன்னா கேள்வி நேரம்ல வந்து முதலமைச்சர் கூட பதில் பேசுவார்.
அவருக்கு ஒரு சில கேள்விகள் வைக்கப்படும். அது காட்சிக்காக கூட வைக்கப்பட்டாலும் கூட சில நேரங்கள் அவர்கள் பதில் சொல்லுவாங்க, பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த பிரதமர் எதுக்குமே பதில் சொன்னது இல்லையே. அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? ஆனா அவர் அதிகமா எங்க பேசியிருக்காருன்னா பிரச்சார கூட்டங்கள். 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் அந்த பாராளுமன்ற கூட்டத்துக்காக போவார். சட்டமன்ற தேர்தல் வேற எங்கேயாவது வந்துருச்சு, அது குறிப்பா ஹிந்தி பேசும் மாநிலங்களில் வந்துருச்சுன்னா அப்படி அவ்வளவுதான், வேற எங்கேயும் போக மாட்டார், அது மட்டும் தான் இருப்பாரு. அவர் வெளிநாடுகளுக்கு போறதை தவிர பிரச்சார கூட்டங்களுக்கு, தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு போகிறதை தவிர வேற என்ன ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காரு? என்னைக்காவது பாராளுமன்றத்துல வந்து செய்யல அப்படின்னாலதான் 3வது முறையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரை தேர்ந்தெடுக்கலையே. 240 சீட்டு தானே வாங்கினாரு. கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுவே வந்து முதல் தவறு.